கெஸ்ஸோ அடித்த பிறகு நம்ம ஒரு பென்சில் ஸ்கெட்ச் பண்ணலாம். ஆர் எல்லோவில் டைரெக்டாக ப்ரஷில் பண்ணலாம். அது அவங்களோட தைரியத்தை பொறுத்து. நம்ம என்ன வரைய போகிறோம் அப்படின்ற ஒரு கீ ஸ்கெட்ச் நம்ம பண்ணி பார்த்துட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி ஒரு கேன்வாஸில் ஸ்பேஸ் அரேஞ்ச்மெண்ட், காம்போசிஷன், லெஃப்டில் பண்ணலாமா, ரைட்டில் பண்ணலாமா, இல்லை மெயின் கேரக்டர் என்ன, எவ்வளோ பெரிய சைஸ் வந்தால் இந்த பெயிண்டிங் சரியாக இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணிவிட்டு ஒரு எல்லோவில் ஒரு பேஸ் லைன் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்த பிறகு நாம் நம்மளோட க்ரியேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இது இந்த ஸ்கெட்ச் இந்த மாதிரி ஒரு கை ஆக்ஷனில் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி உட்காந்துருக்கலாம் அப்படின்றத நம்ம மெல்ல 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 சின்ன சின்னதாக முடிவு பண்ணி அதுக்கு ஒரு சூட்டபிள் பேக்ரவுண்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அது நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணாலும் சரி, மாடர்னாக பண்ணாலும் சரி, எந்த மாதிரினாலும் ஒரு கீ ஸ்கெட்ச் பண்ணி அடுத்து கேன்வாஸில் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கலர் பண்ணலாம்.